ஆஸ்ட்ரோவர்ஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அடியனின் வணக்கம். நம்ம இந்த பேசிக் கிளாஸில் பார்த்திங்கன்னா லக்னம் முதல்ல 12 ராசிகளில் எந்த கிரகம் எங்கே இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம பலன் எடுக்கும்போது எந்த பாவகத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு பார்க்கணும், லக்னத்துலேருந்து எத்தனாம் இடத்துல இருக்குங்கிறதும் பார்க்கணும். அதை வச்சு தான் நம்ம பலன் எடுக்க முடியும். அதுக்காக தான் இந்த பதிவு. பொதுவாக சூரியன் அப்படிங்கும்போது முதல் நிலையில் வர்றவர் ஆத்மகாரகனான சூரியன் அப்படிங்கும்போது 3, 6, 11 சூரியன் இருப்பது எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி செய்யும் அப்படிங்கிறது தான் நம்ம மூல நூலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு விதியாக இருக்குது. அப்போது ஒரு லக்னத்தில் சூரியன் நின்னா என்னென்ன மாதிரியான ஒரு பலனை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்தது கொஞ்சம் ஆரோக்கியம், வீரம், சுகம் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சூரியன் யாருக்கெல்லாம் லக்ன சுபராக வராங்களோ, விருச்சகம், தனுசு, மேஷம் இவங்களுக்கு லக்ன சுபராக வருவாங்க. அதனால் அது யோகத்தை செய்யக்கூடிய ஜாதகம்னு சொல்கிறோம். இது அனுபவத்தில் பார்க்கும்போது லக்னத்தில் சூரியன் அப்படிங்கும்போது மேஷ லக்னத்துக்கு ஒரு 5ஆம் அதிபதியாக வராரு. 5ஆம் அதிபதி லக்னத்தில் அப்படிங்கும்போது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் அது மூத்த குழந்தைகள் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளை அனுபவத்தில் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். லக்னத்துலேருந்து 2ஆம் இடத்துல சூரியன் நிற்கும்போது நல்ல வருமானம் இருக்கும், அடக்கி ஆள்ற சக்தி இருக்கும், அதாவது ஹை பொசிஷன் அந்த மாதிரி கொடுக்கும். இப்போ வார்த்தைகள் வரும்போது அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் சூடான வார்த்தைகளாக வரும். கண் பார்வையில் பார்க்கும்போது கொஞ்சம் சூரிய தசாபுத்திகள் 6, 8 தசாபுத்திகள் வரும்போது கொஞ்சம் கண் பார்வையில் பாதிப்புகள் அது கொடுக்குது. அதே போல் 2ஆம் இடத்துல சூரியன் இருந்து அவர் கூட பாவிகள் வந்தாலோ, ராகு பாவிகள் வந்தாலோ, இல்லை புதன் இருந்தாலோ அவங்களுக்கு அந்த குழந்தைங்க கொஞ்சம் திக்கி பேசுகிற மாதிரி இருக்கும். பேசுறது கொஞ்சம் லேட்டாக பேசும் குழந்தை பிறந்து. இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்குது. எனக்கு நெருங்கிய ஒருத்தரோட குழந்தை கூட இப்போ அப்படி தான். மீன லக்னம், லக்னத்துக்கு 2ல் சூரியன் ராகு. அப்போ அந்த 6ஆம் அதிபதி சூரியன் அமர்ந்த சாரம் அப்படின்னா நட்சத்திரம் அப்படிங்கும்போது அஸ்வினி நட்சத்திரம். அந்த கேது 8ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கார். அந்த குழந்தை இப்போ 3 வயசு ஆகியும் இன்னும் கொஞ்சம் பேசுகிறதுக்கு தடுமாறுது. இந்த மாதிரியான ஒரு பாதிப்பை நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் எடுக்கணும். அப்புறம் சுபர் சேர்ந்துருந்தால் அது நல்ல பலனை தான் செய்யும். அந்த பேச்சுக்கள்ங்கிற அந்த விஷயத்துலலாம் கொடுக்காது. இப்போ குரு பார்வை இருக்குன்னா அது இருக்காது. நற்பலன்களை அமைச்சு கொடுத்துட்டு போயிடும். அரசாங்க ரீதியான நற்பலன்கள்லாம் வருமானங்களை வரக்கூடிய ஜாதகமாக அது அமையும். லக்னத்துக்கு 3ல் சூரியன் அப்படிங்கும்போது நல்ல பலம். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது கீர்த்தி, புகழ், அடுத்தது உங்களுக்கு முயற்சி அப்படின்னு சொல்லுவோம். விடாமுயற்சியை கொடுக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும். அதே போல் அவருடைய சகோதரர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு சகோதரராக இருப்பார். நல்ல சகோதரருடைய நட்புகள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். லக்னத்துக்கு 4ல் சூரியன் அப்படின்னா லக்னத்துக்கு 4 அப்படிங்கும்போது பாவகிரகம் தான். என்ன பண்ணாலும் சூரியன்கிறது பாவர் தான். லக்னத்துக்கு 4ங்கும்போது தாய் சொத்து, தாய் சொத்து, வீடு, மனை, வாகனம் இதெல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அதே சுபவர்கள் பார்வை பார்க்கும்போது அது நல்லபடியாக எடுத்து கொடுக்கும். லக்னத்துக்கு 4 அப்படிங்கும்போது 5ஆம் இடத்துக்கு 4 விரையாதிபதி, விரயஸ்தானத்தில் சூரியன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அதில் பிரச்சனையும் அதில் ஒரு நீசத்தன்மையும் ஜாதகருக்கு அந்த சொத்துக்கள் கிடைக்காத நிலைமையும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சூரியன் ஜென்ரலாகவே 5ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருப்பது அவ்வளோ நல்லதில்லை. அது குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். லக்னத்துக்கு 5 சூரியனுங்கும்போது அதுவும் குழந்தைக்கும் அது பெரிய குழந்தைக்கான ஒரு விரயத்தை கொடுக்குது.
பெரிய குழந்தைக்கான ஒரு பாதிப்பை கொடுக்குது. அந்த குழந்தைங்க விஷயத்தில் வந்து ஒரு சோபித இல்லாத நிலை இதெல்லாம் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லக்னத்துக்கு 5ல் சூரியன் இருக்கும்போது நேர்மையாக அவர் இருப்பார். அது ஒன்று தான் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டுன்னா அது ஒன்று தான். இந்த லக்னத்தில் 5ல் சூரியன் இருக்கிறத குரு பார்வை பார்த்துட்டார் அப்படின்னா எல்லாமே இப்போ சொன்ன இப்போ நெகட்டிவ் பலனுக்கு ஆப்போசிட்டாக பாசிட்டிவ் பலனை கொடுத்துருவார். அதனால் ஒரு உயர் அதிகாரம் இதெல்லாமே வந்து கொடுத்துருவார். அதனால் அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். லக்னத்துக்கு 6ல் சூரியன் நின்றால் 6 அப்படிங்கும்போது ஏற்கனவே சொன்னது போல் 6ஆம் இடம் உபஜயஸ்தானம். அந்த இடத்துல சூரியன் இருந்தால் நல்ல பலனை தான் செய்வார் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னது அதுதான். எதிரிகளை வந்து ஜெயிப்பார் அப்படிங்கிறது சொல்லலாம். எதிரிகளினால் வருமானம் வரும் அப்படிங்கிறதும் சொல்லலாம். இவர் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்னென்னா இராணுவத்தில் வந்து ஒரு சேனாதிபதி அந்த மாதிரி ஒரு போஸ்ட் நல்ல இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மறதி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பாவகிரகங்கள் 6ல் இருக்கிறதுங்கிறது நல்லது தான் அப்படிங்கிறதுனால 6, 8, 12 பாவகிரகங்கள் இருக்கிறது நல்லது தான் அப்படிங்கிறதுக்கு 6ல் சொல்கிறோம். லக்னத்துக்கு 7ல் சூரியன் இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா பெண்களால் ஒரு விரோதத்தை கொடுத்துரும். திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு கசப்பை கொடுக்காம விடுறதில்லை. அதுவும் பெண்கள் ஜாதகத்தில் வந்து 7, 8ல் இருக்கிற சூரியன் வந்து ஒரு கசப்பான ஒரு திருமண வாழ்க்கையை கொடுக்குது. இதை வந்து நல்ல கிரகம் பார்த்தாலோ இல்லை நல்ல கிரகம் சேர்ந்தாலோ இந்த பாதிப்புகள் குறைஞ்சி நல்லபடியாக அந்த தசாக்கலமாகட்டும் அந்த ஜாதகத்தை வழி நடத்துது அப்படிங்கிறது சொல்லலாம். லக்னத்துக்கு 8ல் சூரியன் அப்படின்னா லக்னத்துக்கு 8ஆம் இடம் அப்படிங்கும்போது ஆயுள் ஸ்தானம். தீர்க்க ஆயுளை கொடுத்துரும். ஆத்மகாரகன் போய் 8ல் உட்காரும்போது தீர்க்க ஆயுளை கொடுத்துருது. ஜோதிட ஞானம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது 7க்கு 2. அதே போல் 8ஆம் இடம் தான் பெரும்பணம் சொல்லக்கூடிய இடம். அப்போ அவங்க வசதி வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 9ல் சூரியன் அப்படின்னா லக்னத்துக்கு 9 அப்படிங்கும்போது காரகோ பாவனாஷ்டி அப்படின்னு சொல்லுவோம். தந்தைக்கு கூறிய சூரியன் காரக கிரகம் 9ஆம் இடத்தில் இருப்பது காரகோ பவனாஸ்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அது இருந்தாலும் எப்போ பாதிக்கும்னா அந்த தசாபுத்திகள் வரும்போது தான் அது வந்து பாதிக்கும். அது வரைக்கும் அது யோகத்தை தான் செய்யக்கூடிய ஜாதகம். ரொம்ப நல்லாயிருக்கும். புதன் சேர்ந்து இருந்தான்னா ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். அதனால் அதை பார்த்து எடுத்துகிட்டு பலன் சொல்லணும். இல்லை இப்போ உத்திர நட்சத்திரம் பிறக்கிறவங்க கிருத்திய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்கன்னா அவங்களுக்கு 9ல் இருக்குன்னா அவங்களுக்கு திரும்பி எதிரில் பார்த்திங்கன்னா இந்த சூரிய திசாவே வராது. இல்லை லேட்டாக வரும். சூரிய தசை 60, 70 வயசில் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நற்பலனை செஞ்சுட்டு போயிடுது அப்படிங்கிறத சொல்லலாம். லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் அப்படிங்கும்போது 10ஆம் இடம் அப்படின்னா அரசு சார்ந்த பணி. சூரியன் வந்து 10ல் வந்து திக்பலம் ஆகிறார் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் திக்பலம் ஆகி அரசு சம்பந்தமான ஒரு பணியில் உயர் அதிகாரிகள் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியது. வேறு வேலையில் இருந்தாலும் ஐடி அந்த மாதிரி இருந்தாலும் டீம் லீடர்ஸ் அந்த மாதிரி ஒரு தலைமை பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை இப்போ லக்னத்துக்கு 10ல் இருக்கிற சூரியன் வந்து செஞ்சிருது. அதோட புதன் சேர்ந்து இருந்ததுனாலும் இன்னும் நல்ல ஒரு அமைப்பை தான் பலன்களை தான் கொடுக்குது. லக்னத்துக்கு 11ல் சூரியன் 3, 6, 11ல் சூரியன் இருந்தாவே அனைத்து தோஷங்களும் விலகும்னு சொல்கிறோம். அதுலேயும் 11ல் இருக்கிற சூரியன் அப்படிங்கிறது மிக சிறப்பானதாகும். அதனால தான் வந்து ஒரு திருமண முகூர்த்தம் கட்டும்போது கூட முகூர்த்தத்தில் ஒரு முன்பின் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் கூட ஒரு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது அந்த முகூர்த்த லக்னத்தை கட்டினோன்னா அந்த தம்பதியோட வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து மிகவும் சிறப்பான ஒரு ஸ்தலம். லாபஸ்தானம் அப்படின்ற இடத்துல இருக்கிற சிறப்புகள் வந்து மிகவும் அதிகம். நல்ல தீர்க்காயுள், லட்சியம், பதவி, அந்தஸ்து, அரசியல் வெற்றி. இப்போ வந்து அரசியல் பிரமுகர்கள்லாம் வந்து கேட்பாங்க, நம்ம வந்து ஜெயிச்சிருவோமா? அரசியலில் ஈடுபடுறவங்க, போட்டிகளில் ஈடுபடுறவங்க கேட்கும்போது
அவங்க ஜெயிச்சிருமான்னு கேட்பாங்க. அப்போ அந்த சூரியனோட நிலைப்பாடுங்கிறத பார்க்கணும். அப்படி அந்த மாதிரி இருக்குன்னா அவங்க அதுக்கான தசாபதிகளும் வந்து சனி நல்லா இருக்குன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறத நம்ம தைரியமாக சொல்லலாம். 12ல் சூரியன் அப்படின்னா 12ஆம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். விரயஸ்தானம் அப்படிங்கும்போது நேரடியாக அது பார்க்குறதுங்கிறது 6ஆம் இடத்தை பார்க்கும். 6ஆம் இடம்ங்கிறது 5க்கு 2ஆக வரும். அப்போ பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஜாதகமாகவும் இருக்குது. அதே போல் என்னுடைய அனுபவத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 12ல் சூரியன் இருக்கிறவங்க வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அரசாங்கத்துறையில் கேஸில் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா தந்தை சம்மந்தப்பட்ட ஒரு கேஸு அவங்களுக்குல இருக்கும். அவருடைய தந்தைக்கு கேஸ் வந்திருக்கும். அது வந்து இவரோட ஜாதகத்தில் காமிக்கும். அந்த மாதிரி ஒரு 7-8 ஜாதகங்கள் வந்து அனுபவத்தில் பார்த்ததுனால அந்த இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். வில்லங்கம், ஏதாவது சொத்துல வில்லங்கம் அந்த மாதிரி அவங்க ஜாதகத்தில் இருக்கும். அதனால் இப்போ லக்னத்தில் சூரியன் லக்னத்துலேருந்து 12 ராசியில் எங்கே இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இதை வந்து நல்லா பைஹெட் பண்ணால் தான் நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்டாக சொல்ல முடியும். வாழ்க வளமுடன். கிருத்திகா 8122284840.